வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராணவ் அண்ட் தென் சௌந்தர்யா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டையில் ஈடுபட்டாங்க. ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுப்பேற்றுறாரு ராணவ். ஸோ தட் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் வந்து லிவிங் ஏரியாவுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் 2 பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. ஸோ அப்படி யூஸ் பண்ணனால பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபக் அண்ட் தென் ஜாக்லின். ஸோ ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முகம் கழுவிருப்பாங்க, அந்த பக்கம் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ தட் அதனால் ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினேட்டட் ஜோனில் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நம்ம பனிஷ்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நம்ம ரூலை மீறிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினேட்டட் ஜோனுக்கு வந்து போகிறாங்க. ஸோ தீபக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நாமினேட்டட் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் இல்லை, ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் கூட வந்து சேர்ந்து சைக்கிள் மிதிக்கிறாங்க. ஸோ குடிநீருக்காக ஜாக்லின் வந்து மிதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் யூசேஜுக்காக ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சைக்கிள் கையில் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, பெடல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சீன்றாரு. ஸோ ராணவ் அதை சொன்ன உடனே ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரிகர் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க வேலை என்னவோ அதை பாரு அப்படின்ற மாதிரி, நான் என்ன பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா காலையில் இவங்களோட ஃப்ரெண்டு சௌந்தர்யா கிட்ட ராணவ் சண்டை போட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி இவர் வந்து ஜாக்லினையும் வந்து சீன்றாரு. ஸோ அதுக்கு ராணவ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கல்ல, அது தப்பு தானே, அதனால தானே இங்கே வந்து நீங்கள் மிதிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே ஜாக்லின் வந்துட்டு இங்கே வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் வந்து நான் வந்து மிதிக்கிறது தான், அவங்க கூட பேசுறதுக்கு இல்லை, நீங்கள் பேசுறது கேட்கறது கிடையாது அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ராணவ் வந்து அவரோட வேலையை வந்து பார்க்குறாரு. ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் நல்லா விதைச்சிட்டாரு. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூந்து செய்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா மேடம் தான். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்க எப்பெல்லாம் செட்டில்டாக இருக்காங்களோ அப்போ வந்து அவங்கள வந்து வேறு மாதிரி நம்ம பார்ப்போம். பட் அவங்க வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனில் ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. அது வந்து பிளான்டு ஸ்கிரிப்டட் மாதிரியே வந்து நம்மளுக்கு தோணும். ஸோ பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சொல்லியிருப்பாங்க, சௌந்தர்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்கிரிப்ட் எழுதி ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க எப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப நம்மளுக்கு அப்படி தான் தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.